ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா தன்னுடைய கட்டில் தான் பக்கத்திலே மாறனை படுக்க வச்சுருந்தாங்க. மாறனும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீரா பார்த்தோம்னா மாறனோட நெத்தியை அப்படியே அவங்க தொட்டுட்டு இருக்கும்போது உடனே மாறன் முழிச்சிருந்தாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீரா உடனே கையை எடுத்துருந்தாங்க. அம்மா, என் முகத்தில் நீ கையை வச்சுருந்தியா அப்படிங்கும்போது இல்லையே, அப்படிலாம் ஒன்று வைக்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லை, வச்ச மாதிரி இருந்தது, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, படுத்து தூங்க அப்படிங்கவும் உடனே மாறனும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா பார்த்தோம்னா மாறனோட சேர்ந்து அவங்க டூயட் பாடுற மாதிரிக்கு அவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா அவங்க கடைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ மாறனோட சட்டையை அங்கே கிடக்குது. உடனே அந்த சட்டையை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்த உடனே பார்த்தோம்னா அவங்க வீரா அந்த சட்டை அவங்க போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்துட்டு அவங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அவங்க வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. மாறா, நான் இப்போ உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. ஆனால் உனக்கு இது புரிஞ்சுதா இல்லையான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மாறன் நின்றுட்டு இருக்கிறாங்க. மாறனை பார்த்ததுமே வீரா அவங்க சட்டையை போட்டுட்டு இருக்கனால அவங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கவும் உடனே மாறன் பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்ததுமே வீராவோட கையை பிடிக்கவும் உடனே வீரா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டு இருக்கவும் உடனே அவங்களுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அப்போ வீரா வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, வீரா, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டியா மீரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உன்னை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போமே என் மனசை நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மாறன் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு பேருமே டூயட்லாம் பாடுற மாதிரிக்கு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா இல்லைன்னா வீரா இதை கற்பனையாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணிக்கு அவங்க அதாவது அன்பழகன் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அன்பழகன் சொல்கிறாங்க, உன் தங்கச்சியால் நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, நானும் இந்த வீடியோவை பார்த்தேன், ஆனால் அதுக்காக என் தங்கச்சிக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட்டு கொடுத்துறாது அப்படிங்கும்போது அப்போ அன்பழகன் சொல்கிறாங்க, எனக்கு எதிரியாக இருந்தது அந்த மாறன் தான். ஆனால் இப்போ என்னைக்கு வீராவால் நான் அவமானப்பட்டனோ அப்போமே வீராவும் எனக்கு எதிரியாக மாறிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் மாறனை என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க, ஆனால் என் தங்கச்சி நீங்கள் எதுவுமே செய்திடக்கூடாது அப்படிங்கும்போது அவள் மாறன் மேலே இருக்கிற அன்பில் தான் அவள் இந்த மாதிரினா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறா. மற்றபடி அவள் ரொம்பவே நல்லவ, அவள் எந்த தப்புமே பண்ணாதவ அப்படிங்கும்போது உனக்கு வேணா அவன் தங்கச்சி உயர்த்தியாக இருக்கலாம், ஆனால் எப்போ 4 பேர் முன்னாடி வச்சு என்னை அவமானப்படுத்தினாலோ அது மட்டும் இல்லாமல் என்னை எந்த அளவுக்கு அவள் இன்சல்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக இன்றைக்கி நான் தான் வைரலாக பரவிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டா, அவளை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கவும் கண்மணி அன்பழகன்ட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, வீராவை எதுவும் செய்திடாதீங்க அப்படின்னு. ஆனால் அன்பழகன் கேட்குற நிலைமையில இல்லை. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்தங்க பார்த்தோம்னா வீராவும் மாறனும் ரொம்பவே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வீராவை முடிவு எடுத்துருந்தாங்க. ஆனால் எங்க பார்த்தோம்னா அன்பழகன் வீராவையும் மாறனையும் ஏதாவது செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இவர் இருந்துட்டு இருக்கிறாரு. இவங்கிட்ட இருந்து அன்பழகன்ட்ட இருந்து எப்படியா தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலைமையில கண்மணி இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த கதை இந்த மாதிரிக்கு போயிட்டு இருக்குது. ஏன்னா வீரா இப்பதான் மாறனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியனோட இந்த நிலைமைக்கு ராகவ தான் காரணம் அப்படிங்கிற உண்மை என்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ ராகவை காப்பாற்றுறதுக்காக தான் மாறன் இந்த பழியை சுமந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு மாறனை பற்றி எப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்போமே மாறனை தன்னுடைய புருஷனாக அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் வீரா மனசை மாற்றிக்கிட்டாங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அன்பழகன் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரிக்கெலாம் பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க. இதில் கண்மணி வீராவை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராகவை பற்றினா உண்மையை தெரிய வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகவ் இன்னொரு பக்கம் அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.